இதான், இது மட்டும்தான். மல்லினா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மல்லி 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 மல்லி. இதுக்கு தான் பெரியமா நான் முதல்ல இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். நீங்க தான் கேட்காம ஏற்பாடு பண்ணியே தீர்வேன்னு நின்னீங்க. என்ன புள்ள நீனு நின்னீங்கன்னு கடந்த காலத்திலேயே முடிச்சிட்ட. இத பாரு, இப்பவும் சொல்றேன் புள்ள, தாலி கோக்குற ஃபங்க்ஷன் நடக்கும், நடந்தே தீரும், நடத்தி காட்டுவேன். என்ன புள்ள அப்படி பாக்குற? அன்னபூர்ணியை பத்தி உனக்கு தெரியும்ல, இறங்கிட்டேன்னா முடிக்காம விட மாட்டேன். இல்ல பெரியமா, நாமளா நிலைமையை இன்னும் மோசமாக்குறோமோன்னு தோணுது. அவர் எப்படி சம்மதிப்பாரு? எந்த நம்பிக்கையில இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. நீ ஏன் பயப்படுறன்னு எனக்கு தெரியாமலாம் இல்ல. மாப்பிள்ளை தம்பி சம்மதிக்க மாட்டாருன்னு நீ யோசிக்கிற. நாம கல்யாணம் பண்ணிட்டு வந்த முறைக்கு அவர் இதுக்கெல்லாம் உடனே சம்மதிப்பாரா? மாட்டாருதான். அதுக்குன்னு நம்ம சும்மா இருந்தா சரியா வருமா? நாம அப்படியே கல்ல தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தா தானே மாங்க அப்படியே கீழே விழுகும். போங்க பெரியமா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளையாட்டு தான். எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கு தெரியுமா? என்ன மல்லி, நீ இப்ப டென்ஷன் ஆகி என்ன ஆக போகுது? நான் ஜாலியாவே எவ்வளவு அழகா உன் கல்யாணத்தை நான் பிளான் பண்ணி முடிச்சேன். எனக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரா சொல்லு. என்ன புள்ள அப்படியே என்ன பாக்குற? எல்லாமே உன் வாழ்க்கைக்காகத்தான். நீ குடும்பமா புருஷன் புள்ளைன்னு இருக்க போறத நினைச்சாலே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எல்லாம் சரிதான் பெரியமா, ஆனா இங்க இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் நடக்கிற விஷயமா? நீங்க புதுசா ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டுறாதீங்க. நல்லா இருக்கே, தாலி பிரிச்சு கோக்கறத இப்ப பண்ணாம எப்ப பண்ணுவாங்களாம்? இதெல்லாம் காலகாலத்துல பண்ணி ஆகணும் மல்லி. அவர் எப்படி பேசிட்டு போனாருன்னு பாத்தீங்கல்ல, வருவார்னு நினைக்கிறீங்களா பெரியமா? அத பத்தி நீ எதுக்குடா கவலைப்பட்டுட்டு இருக்க? அதெல்லாம் நடக்கும். நீ மனசளவுல ரெடியாயிரு. நீ சந்தோஷமா இருக்கணும் புள்ள. இத பாரு, நீ எப்ப பார்த்தாலும் ஐயோ ஐயோன்னு பதறிக்கிட்டே இருக்க கூடாது. இரு ஒரு நிமிஷம். இது என்ன பெரியமா? அர்த்தநாரீஸ்வரர் கோயில்ல மந்திரிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் சும்மா கயிறு கிடையாது, பவர்ஃபுல் கயிறு மல்லி. அவர் எப்படி சம்மதிப்பாருன்னு கேட்டியே, மாப்பிள்ளை தம்பியை ஒத்துக்க வைக்கிறதுக்கு தான் இந்த கயிறே. ஆட ஆமா மல்லி, இந்த ஃபங்க்ஷனை மட்டும் இல்ல, உன் புருஷன் உன்னை ஏத்துக்கிறதுக்கு, உன்னை சுத்தி சுத்தி வர்றதுக்கும் தான் மந்திரிச்சு இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒண்ணு வந்து உனக்கு, இன்னொன்னு அவருக்கு. நீ முதல்ல கையை நீட்டு. கையை நீட்டு புள்ள. இந்தா. இன்னொன்னு அவருக்கா? அவருக்கு அவருக்கு யார் கட்டுவாங்க? கேக்குறா பாரு, கேனச்சிருக்கி மாதிரி. உன் புருஷனுக்கு தானே, நீதான் புள்ள கட்டணும். நானா? ஐயோ, நான் எப்படி பெரியமா? பின்ன நானா வந்து கட்டுவேன்? சாமி கயிறு அது இதுன்னு சொல்லி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி கட்டி விடு மல்லி. பொய் சொல்ல சொல்றீங்களா? அவர் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு தெரியுமா? அத கெடுத்துக்க சொல்றீங்களா? இது என்ன சாமி கயிறு இல்லாம என்ன மாமி கயிறா? உன்னை நான் பொய்யெல்லாம் சொல்லல, பாதி உண்மையை மட்டும் சொல்றேன். அம்புட்டுதானே, சொல்லு. நல்லதுக்கெல்லாம் பாவம் இல்ல. இந்தா இத புடி புடி. யோசிக்காத புள்ள, எப்படியாவது அவர் கையில கட்டி விட்டுரு. ஆண்டவன் புண்ணியத்துல இதுவும் நல்லபடியாவே நடக்கும். இதெல்லாம் உனக்கு செஞ்சு பார்க்காம வேற யாருக்கு நான் செஞ்சு பார்க்க போறேன்? அம்மா இருந்தா எனக்கு என்ன செய்யணும்னு நினைப்பாங்களோ அதெல்லாம் நீங்க எனக்கு செய்றீங்க பெரியமா. இந்த உலகத்துல அம்மா இல்லாத பசங்களுக்கு மட்டும் அம்மா மாதிரி ஒருத்தவங்கள கடவுள் அனுப்பிச்சு வச்சிடுறாருல்ல. ஏய் ஏய் ஏய், இந்த 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 ஏய், என்ன புள்ள எதுக்கு அழுகுற? கண்ணத்தோட இந்த பார், இதுக்கு போயெல்லாம் கண் கலங்கிக்கிட்டு. சரி சரி. ஐயோ, எப்பவுமே என் மல்லி ஹாப்பியா இருக்கணும், அவளை சுத்தி இருக்கிறவங்களும் ஹாப்பியா இருக்கணும். என் மல்லி இருக்கிற இடம் எப்பவுமே சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும். அதுதான் புள்ள எனக்கு வேணும். தைரியமா இரு மல்லி. இத பார், இத கட்டி விடுறதுக்கான சந்தர்ப்பம் அமையும். அந்த ஆண்டவன் அதை அமைச்சு கொடுப்பான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. முயற்சி பண்றேன் பெரியமா. என்ன தப்பா நினைக்காத புள்ள. அது இந்த ஏஜென்சி பக்கம் போகாததால கொஞ்ச நாளா ஒரே பிரச்சனை. இது எல்லாத்தையும் சரி பண்ற வரைக்கும் இப்படி போய் வந்துட்டு தான் இருக்க முடியும். இந்த பெரியம்மா கூடவே இல்லைன்னு வருத்தப்படாத.
எப்பவும் என் நினப்பு உன்னை சுத்தி தான் இருக்கும் புள்ள. நீங்க உங்க வேலையை பாருங்க பெரியம்மா. எவ்வளவு நாள் தான் எனக்காக என் கூடவே இருப்பீங்க? ஆ, அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. எனக்கு உன் வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு நான் போயிட்டு வந்துடுறேன். ஒரே ஒரு ஃபோன், அன்னபூரணி அப்படியே அப்பியர் ஆயிடுவா. வரட்டா? நீ தைரியமா இரு. ம். ஏய், எப்படியாவது விஜய் தம்பி கையில இதை கட்டி விட்டுரு. ஆ? அப்புறம் உன்னை சுத்தி 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 அவர் வருவாரு. போங்க பெரியம்மா. பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். ஆ? ம். சரி. ஐயோ, பெரியம்மா போயிட்டு வந்துடுறேன். இந்த கயிறை நான் எப்படி அவர் கையில கட்டுறது? மில்கி மிஸ்ட் பன்னீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பன்னீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பன்னீர் 65. இதுதான், இது மட்டும்தான். Paneerna Milky Mist. Only Milky Mist. சாய்ஸே இல்லை. சான்ஸே இல்லை. பன்னீர்னா மில்கி மிஸ்ட், இதுதான். இது மட்டும்தான். Paneerna only Milky Mist. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.